பாசிப்பருப்பை வந்து நல்லா வறுத்துட்டு, நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு, இது மாதிரி குக்கரில் போட்டு தண்ணியை ஊற்றி, நல்லா தாராளமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா வேக விட்றணும். வேக விட்டு நல்லா கரண்டியெல்லாம் மசிச்சு விட்றணும். கூழ் மாதிரி மசிச்சு வச்சுக்கணும். அப்புறம் வந்து கொஞ்சோண்டு நெய்யை ஊற்றி முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, திராட்சை, பிஸ்தா, ஏதோ நமக்கு என்ன விருப்பமோ அதையெல்லாம் நல்லா வறுத்து கொட்டி வச்சுக்கணும். கொஞ்சோண்டு நெய்யை ஊற்றி கோதுமை மாவு, இப்போ ஒரு கிண்ணம் பெரிய கிண்ணத்தால் ஒரு கிண்ணம் இதுன்னா ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவை அந்த நெய்யில் போட்டு நல்லா வறுத்துக்கணும். நெய் நல்லா தாராளமாக தான் ஊற்றிருக்குறோம். இந்த கோதுமை மாவை போட்டு அதில் நல்லா கிண்டிகிட்டே இருந்தோம்னா கோதுமை மாவு பொங்கி வரும். நல்லா அந்த பகுலாக வருதில்ல, அந்த பகுல்ஸ் வந்ததுக்கப்புறம் இது பாசிப்பருப்பு வேக வச்சு வச்சுருக்கோம்ல குக்கரில், அதை வந்து அந்த கோதுமை மாவோட மிக்ஸ் பண்ணணும். அதில் போட்டு நல்லா கிண்டி கோதுமை மாவும் பாசிப்பருப்பும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டினதுக்கப்புறம் ஜீனி எந்த இதால் பருப்பு அளந்துருக்கோமோ அதால் 1.25 கப்பு போடணும். ஏன் 1க்கு 2ன்னே வைங்களேன், நம்ம 1.25 போட்டோம், 2 கப்பே போடலாம். 1 கப்பு பாசிப்பருப்புனா 2 கப்பும் நீங்கள் ஜீனி போட்டுக்கலாம், அதான் அளவு. ஆனால் 1 கப்பு பாசிப்பருப்புனா 1 கப்பு நெய் கட்டாயம் சேர்த்தாகணும். இந்த இப்போ இது போட்டுறோம் நம்ம, இனிமே கொஞ்சம் குறைச்சிருக்கட்டும். நல்லா ஃபுல்லாக சேர்த்து கிண்டிக்கணும். நல்லா கிண்டிக்கிட்டு இத்தினோண்டு உப்பு, ஒரு பிஞ்சு, எப்போவுமே ஸ்வீட்டுகளுக்கு வந்து ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்தா அந்த ஸ்வீட்டு வந்து நல்லா தூக்கி காமிக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால ஒரு பிஞ்சு உப்பு. இப்போ வந்து இந்த ஜீனி போட்டோடனே இந்த கோதுமை மாவு, பாசிப்பருப்பு இதெல்லாம் போட்டுருக்கோம்ல, அது வந்து கொஞ்சம் கட்டி கட்டியாக வரும் இந்த ஜீனி இலைகளுக்கு. அதை வந்து நல்லா தேய்ச்சி கிண்டி விடணும். அந்த கரண்டியோடு வச்சு சட்டியில் தேய்ச்சோம்னா அந்த கட்டி உடையும். இப்படி தேய்ச்சி விடணும். உடஞ்சா அப்புறம் மிக்ஸ் ஆகிக்கிறோம். எல்லாம் உடச்சி விட்டு கிண்டினதுக்கப்புறம் ஏலக்காய் பொடியை வந்து தூவிக்கணும். தூவிட்டு அடுத்து கலருக்கு வந்து குங்குமப்பூ தான் பெஸ்ட்டு. குங்குமப்பூ வந்து நல்ல ஸ்மெல்லு கொடுக்கும், கலர் கொடுக்கும். அசோகா அல்வானாவே குங்குமப்பூ தான் அதுக்கு ஏற்றது. குங்குமப்பூ கிடைக்கலையா, நீங்கள் உங்கள் விருப்பமான கலரை நீங்கள் சேர்த்துக்கலாம். கலரே இல்லாமல் இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி பழைய வீடியோவில் போய் பாருங்கள், அசோகா அல்வா போட்டிருக்கோம், கலரே சேர்க்கலை, அதே நல்லா இருந்துச்சு நேச்சுரலாக. இப்போ இந்த பிள்ளைகளுக்காக நம்ம வந்தால் கொஞ்சோண்டு எல்லோ கலர் சேர்த்துருக்கோம். ஊருக்கு வந்திருக்கோமா, பேத்திகளுக்கெல்லாம் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் விருப்பமாக நல்லா சாப்பிடுங்களே அப்படின்ட்டு கொஞ்சோண்டு எல்லோ கலரு சேர்த்து நல்லா கிண்டியிருக்கோம். இப்போ நெய்யை வந்து ஒரு 4 ஸ்பூனு போட்டு கிண்டணும். ஸ்டெப்பாக சேர்க்கணும். நெய்யை வந்து அதிகமாக சேர்க்கணும். 1 கிண்ணம் பாசிப்பருப்புன்னா 1 கிண்ணம் நெய் வேணும். அதை வந்து ஒரே தடவையில் சேர்த்துடக்கூடாது. ஒரு 4 ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதை கிண்ட இந்த அல்வாவுக்குள்ளே அந்த நெய் போயிடும், நல்லா மிக்ஸ் ஆகிரும். அப்போ தான் அது இதாகும். வேக அந்த பாருங்கள், இதில் வந்து என்ன பக்குவம் அப்படின்னா, அந்த முட்டை இந்த பபுள்ஸாக வருது பாருங்கள், அந்த பபுள்ஸாக வருதா, அதுதான் பக்குவம். அடுத்து கரண்டியால் அப்படி கிண்டுனா சட்டியில் ஒட்டக்கூடாது. அந்த அல்வா தனியாக பிரிஞ்சு வந்துடணும். நெய் வெளியில் வந்துடணும், அல்வா விட்டு பிரிஞ்சிடணும். அது பிரிஞ்சாதான் அது சரியான பக்குவம். இப்போ முந்திரி பருப்பு, இந்த பாதாம் பருப்பு இதெல்லாம் வறுத்து வச்சுருக்கோம்ல, அதை வந்து அதோடு சேர்த்துக்கலாம். நீங்கள் முந்திரி பருப்பு இதெல்லாம் வேண்டாம், சும்மா டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, எடுத்தோம் அப்படியே சாப்பிட்டோம், இது மாதிரி வேணும் அப்படின்னா போடாமையே நீங்கள் வெறும் அல்வாவை நீங்கள் கிண்டிக்கலாம். நம்ம இஷ்டம் தானே, நமக்கு விருப்பம்னா போட்டுக்கலாம், விருப்பம் இல்லைன்னா இது கட்டாயம் கிடையாது. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோன்னா இதுதான் பக்குவம்.
இப்போ லேசாக ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்துட்டு எடுத்து கிண்ணத்தில் வச்சா அந்த கரண்டியை விட்டு தனியாக அந்த அந்த வந்துச்சு அல்வா துண்டு மாதிரி விழுகுது நல்லா. அதுதான் அல்வா. அசோகா அல்வா ரெடி. இப்போ எடுத்து சின்ன சின்ன கிண்ணங்களில் பிள்ளைங்க 2 பேருக்கும் கொடுப்போம். அசோகா அல்வா ரெடி ஆயிடுச்சு.